வணக்கம் மக்களே, நாம் இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். தயிரில் நிறைய மருத்துவ நன்மைகள் நிறைந்திருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சு அதை தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு இருப்போம். ஆனால் தயிரில் ஒரு சில தீமைகளும் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா நேரங்களிலுமே நீங்கள் தயிர் சாப்பிடும்போது உங்களுக்கு அந்த தீமைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத குறிப்பிட்றாங்க. என்னதான் தயிர் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போதும் சேர்க்கக்கூடாத ஒரு சில உணவுகளோடு சேர்த்து சாப்பிடும் போதும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்ன, அந்த பிரச்சனைகள்லேருந்து எப்படி விடுபடணும், தயிரை நம்ம எந்தெந்த முறைகளில் எடுத்துக்கொள்வது நமக்கு ஆரோக்கியம், எப்பெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றத பற்றின முழுமையான விளக்கத்தையும் தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். செய்வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிட்றாங்க. ஸோ அதனால் தயிர் சாப்பிடுவது எது சிறந்த நேரம், அதாவது தயிர் சாப்பிடுவதற்கு எது நல்ல நேரம் அப்படின்ற எது சிறந்த நேரம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். அதுதான் நண்பகலுக்கு முன்பான நேரம். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு எந்த விதமான பிரச்சனையுமே ஏற்படுத்தாது, நிறைய மருத்துவ நன்மைகளை தான் கொடுக்கும். அப்போ நம்ம எப்பப்பெல்லாம் தயிர் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இரவு நேரங்களில் ஒருபோதும் நம்ம தயிர் சாப்பிடவே கூடாது. அப்படி சாப்பிட்றது நமக்கு கடுமையான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸை ஏற்படுத்தும். சளி தொந்தரவுகள் நமக்கு ஆல்ரெடி இருந்துச்சு அப்படின்னா அந்த தொந்தரவை இன்னும் அதிகமாக்கிடும். அப்படி உங்களுக்கு சளி பிடிக்கல, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கும்போதே இரவு நேரங்களில் தயிர் சாப்பிட்டீங்கன்னா சளி பிடிக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் உங்களுக்கு தோன்ற ஆரம்பிக்கும். காய்ச்சல் வர ஆரம்பிக்கும். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த குழாயில் அடைப்பு ஏற்படாது. அதனால் நீங்கள் ஒருபோதும் இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடக்கூடாது. குறிப்பாக ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்களாம் அதை எடுத்துக்கொள்ளவே கூடாது. இரவு நேரங்களில் ஆஸ்துமா பிரச்சனை இருக்கிறவங்க தயிர் சாப்பிடும்போது அந்த பிரச்சனையை அது இன்னும் தீவிரப்படுத்திடும். ஸோ நீங்கள் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான அந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் தயிர் சாப்பிடுங்க. அதே போல் நீங்கள் ஒருபோதும் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடாது. சில பேர் காலையில் எழுந்ததும் வெறும் வயிற்றிலே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தயிர் சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது நம்மளுடைய ரத்தத்தில், அதாவது நம்மளுடைய பிளட்டில் என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ப்ரெஷரை நமக்கு ஏற்படுத்தும். ஸோ அதையும் நீங்கள் கவனத்தோடு பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிரை காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். தயிரோட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே சூடுபடுத்தி அந்த தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளவே கூடாது. தயிரை ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நல்லா சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய தயிர் நமக்கு 1% கூட நன்மைகளை தராது. ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி எண்ணெய் போட்டு தாளித்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் போட்டு சாப்பிடுவாங்க. இந்த முறை உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படி நீங்கள் சாப்பிட்றது அது உங்களுடைய வெயிட்டை அதிகப்படுத்தும். பிபி ப்ராப்ளம், சுகர் ப்ராப்ளத்தை எல்லாம் அதிகப்படுத்தும். ஸோ அதனால் தயிர் நீங்கள் எப்போதுமே சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. நீங்கள் தயிரை பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே உறைந்த நேரத்தில் இருக்கக்கூடிய உறைந்த நிலையில் இருக்கக்கூடிய தயிரை சாப்பிடலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிடக்கூடிய தயிர் உங்களுக்கு இன்னும் நிறைய மருத்துவ நன்மைகளை விரைவாக கொடுக்கும். தயிரை நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. வேணும்னா நீங்கள் சில்லுன்னு இருக்கக்கூடிய அந்த தயிரை, உறைந்து இருக்கக்கூடிய தயிரை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து சாப்பிடலாம். டேஸ்ட்டுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது இந்த தயிர் உங்களுக்கு உடனடியாக ஆற்றலை கொடுக்கும். ஸோ எனர்ஜியை உங்களுக்கு இந்த தயிர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். சூடுபடுத்தி எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு சில பேர் தினமும் தயிர் சாப்பிடுவாங்க. தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உணவே கிடையாதுங்க மக்களே. அப்படி நம்ம தயிர் தொடர்ந்து தினமும் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்குடைய ரத்த குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலம் உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் ரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். எனவே தினமும் நம்ம தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் நம்ம ஒரு வேளை மட்டுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளையும் எந்த வேலைன்னு பார்த்தீங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடணும். அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் சாப்பிடலாம். அது நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தாது. தயிரை நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களும் சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்றதையும் பார்ப்போம் வாங்க. அந்த வகையில் நீங்கள் தயிரையும் வெங்காயத்தையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாதுங்க மக்களே. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்காய பச்சடி, தயிர் பச்சடின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது. அது நம்மளுடைய உடலுக்கு வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் இந்த கலவை இது ஒன்றா நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது உங்களுடைய தோலில் அலர்ஜி ஏற்படுத்தும். ஸோ ஸ்கின் அலர்ஜியை உங்களுக்கு அது ஏற்படுத்தக்கூடும். உடல் அரிப்பை
ஏற்படுத்தலாம். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற பிற ஸ்கின் டிசீஸ், தோல் சார்ந்த நோய்கள், இந்த குறைபாடுகள்லாம் உங்களுடைய உடலில் ஏற்படுத்தி பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்துன்றதை மறந்துடாதீங்க. அதனால் வெங்காயத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ நம்ம சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது நமக்கு டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மாம்பழம் நமக்கு வெங்காயத்தை போலவே உடல் சூட்டை அதிகரிக்கக்கூடியது அப்படின்றதால அது நமக்கு உடலில் வெப்பத்தை அதிகரித்து பலவிதமான பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம். அதனால் தயிரோட மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள், உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல் போன்ற பாதிப்புகள்லாம் ஏற்படும். ஸோ நீங்கள் கவனத்தோடு இருக்கணும். குறிப்பாக மீனையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாது. தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு புரத வகையை சார்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இது விலங்கு வகை புரதம். எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையும் அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமக்கு பலவிதமான பக்க விளைவுகள் உடலில் ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும். அதோட வயிறு தொடர்பான பல சைடு எஃபெக்ட்ஸ், உடல் உபாதைகள் உங்களுக்கு ஏற்படும்ன்றதை மறந்துடாதீங்க. பாலையும் தயிரையும் ஒன்றா நீங்கள் சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இதை நீங்கள் தனித்தனியாக தான் சாப்பிடணும். பால் மற்றும் தயிர் மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை கொண்டு இருக்குது. அதனால் பால் மற்றும் தயிரை சேர்த்து ஒன்றா சாப்பிடும்போது வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம் மற்றும் வாயு கோளாறுகள் உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கு இந்த தயிரும் பாலும் காரணமாயிடும். ஏன்னா தயிர் எளிமையாக செரிமானம் அடைந்துடும், பால் செரிமானம் ஆகிறதுக்கு லேட் ஆகும். ஸோ இது உங்களுக்கு செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை விரைவில் ஏற்படுத்திடும் அப்படின்றத மறந்துடாதீங்க. உளுத்தம்பருப்பையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து சாப்பிடக்கூடாது. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா அது செரிமானத்தில் பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வயிற்று வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற நிறைய மோசமான நிலைக்கு உங்களை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பால் செஞ்சிடக்கூடிய மற்ற உணவுகளையோ தயிரோட நீங்கள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் நீங்கள் தயிரோட சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த புரோட்டா, சால்னா, குறிப்பாக நிறைய எண்ணெயில் வறுத்த பொரித்த உணவுகளை தயிரோட பல பேர் சேர்த்து சாப்பிடுவாங்க. அது டேஸ்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக சேர்த்து சாப்பிடுவாங்க. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு 1% கூட நன்மைகளை தராது. இந்த மாதிரி சாப்பிடக்கூடிய இந்த ஆயில் ஃபுட்ஸ் தயிரோட சேர்க்கக்கூடிய இந்த கலவை உங்களுடைய செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் விரைவில் அந்த செரிமானம் ஆகக்கூடிய நேரம் வரைக்கும் உங்களுடைய உடலை சோர்வடைய வச்சிரும். ஸோ நீங்கள் இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை, அந்த ஆயில் ஃபுட்ஸ் சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பால் மற்றும் பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது தூக்கம் நமக்கு ஈஸியாக வர்றதுக்கான காரணம் இதுதான். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸாக நம்ம ஆகிடுவோம். அந்த செரிமானம் ஆகிற வரைக்குமே மந்தமாக இருப்போம். நம்மளுடைய வேலையை நம்மளால் முழுமையாகவே செய்ய முடியாது. ஸோ நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். அதனால் ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் தயிரை ஒன்றா சேர்த்து எடுத்துக்காதீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் நீங்கள் எப்போதுமே சூடு பண்ணாமல் தான் சாப்பிடணும். ஏன்னா தயிரை நீங்கள் சூடு பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அழிக்கப்படும். அந்த நல்ல பாக்டீரியாக்கள் தான் நமக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களை ஊக்குவிச்சு செரிமானத்தை எப்போதுமே பாதுகாத்துக்கும், நம்மளுடைய உடலையும் ஆரோக்கியமாக வைக்கும். ஸோ இப்போ நம்ம தயிரை நம்ம சமைச்சிட்டோம், அதாவது சமைக்கிறதுக்காக அதை சூடுபடுத்திட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் போயிடும், ஈரப்பதமும் போயிடும், அதில் இருக்கக்கூடிய இயற்கையான சுவையும் போயிடும். அதோடைய சுவையே மாறி அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதமும் உங்களுக்கு கிடைக்காம 1% கூட இப்படி நீங்கள் சூடுபடுத்தி சாப்பிடக்கூடிய தயிர் உங்களுக்கு நன்மையை தராது. அதனால் தயிர் நீங்கள் எப்போதுமே சாப்பிடணும்னா இயற்கையாக அது உறைந்திருக்கக்கூடிய நிலையில எடுத்துக்கோங்க. நீங்கள் தயிரை உரைய வச்சு சாப்பிட்றது, குறிப்பாக மண் சட்டியில் உரைய வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லது. தயிர் உறைந்து இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய நீரையும் எடுத்துக்கலாம். அதை எடுத்துக்கொள்ளும் போது தலைச்சூடு, தலைவலி இதெல்லாமே உங்களுக்கு நீங்கும். உடல் சூடு உங்களுக்கு நீங்கும். ஸோ கோடை காலங்களில் அது உங்களுக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அதாவது தயிரோடைய உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நிறைய மருத்துவங்கள் கிடைக்கும். எனவே தொடர்ந்து தயிரை நலமோடு எடுத்துக்கொள்ளுங்க. அதோடைய நன்மை தீமைகளை தெரிந்து அளவோடு பயன்படுத்துங்க. இந்த உணவுகளோடு தொடர்ந்து சேர்த்து எடுத்துக்காதீங்க. நலமோடு சாப்பிட்டு வளமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.